ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? 3, 2, 1. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவர் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், ஒரு சிங்கர், ஒரு விசுவல் ஆர்டிஸ்ட் நந்தனா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நிறையா அவங்களுடைய கான்டென்ட் கிரியேஷன் பற்றி, அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை பற்றி பேச போகிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், மகிழ்ச்சி. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் மோர் தென் நான் கேட்ட வரைக்கும், பார்த்த வரைக்கும் ஒரு 7 years மேலே நீங்க கான்டென்ட் கிரியேட்டரா சர்வைவ் ஆகிட்டு இருக்கீங்க. மோரோவர் நான் உங்களை மாதிரி நிறைய பேரை பார்க்குறேன். பெருசா பணம் எதுவும் பார்க்காம ஒன்லி த ப்ராசஸ் இஸ் யூ லவ். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்க கான்டென்ட்டா பண்ணி போடுறீங்க. அண்ட் இந்த ப்ராசஸை பத்தி சொல்லுங்க. உங்களை மாதிரி இருக்க கிரியேட்டருக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் அதான் நீங்க சொன்ன மாதிரி, நம்ம ஒரு விஷயத்த புடிச்சு பண்றோம் அப்படின்னா அதுல என்ன அவுட்கம் வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிக்கவே கூடாது. நம்மளுக்கு பிடிச்சத நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுறோமா ஃபர்ஸ்ட், அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அவுட்கம் கன்சிஸ்டண்டா நம்ம பண்ணும்போது அதுவே நம்மளுக்கு அவுட்கம் வரும். வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். உங்களுக்கு என்னைக்காவது நமக்கு இன்னும் பெரிய ரெகக்னைசேஷன் கிடைக்கலையே, நம்ம இவ்வளோ வருஷமா எஃபர்ட் எடுக்கிறோம், நமக்கான ஒரு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலையேன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா யோசிச்சிருக்கேன். அது யோசிக்காம யாருமே இருக்க மாட்டோம். நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. ஆனா அதுதான் அந்த காத்திருத்தலோட சுகமோ அப்படின்னு எனக்கு தோணும். கண்டிப்பா அது வரும் ஒரு நாள். அது வரைக்கும் நம்ம கன்சிஸ்டன்டா எஃபர்ட் போட்டுட்டே இருப்போம். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். உங்க லைஃப்லேயே சில நேரங்கள்ல நிறைய கஷ்டம் அனுபவிப்போம். ஸோ ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா நம்ம கடந்து போறப்ப நமக்கு இந்த பாட்டு ஒரு மேஜிக் பா, சரி கஷ்டம் வரும், நமக்கு இந்த கான்டென்ட் கிரியேஷனை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு கோவம் வரும். ஆனா இந்த ஒரு பாட்டு கேட்டு சரிவா மறுபடியும் வேலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கவங்க? ஆக்சுவலா கான்டென்ட் கிரியேஷன் மட்டும் கிடையாது, நம்ம என் லைஃபுக்கே இந்த ஒரு பாட்டு கேட்டா எனக்கு யாரோ பக்கத்துல உட்காந்து என்னை தட்டி குடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படின்னா இந்த பாட்டு அருவி படத்துல மேற்கு கரையில் அந்த வானம், மேற்கு கரையில் அந்த வானம் சிவந்திருக்கு. அதுல குறிப்பா ரெண்டு லைன் இருக்கும். இதுவே வாழ்க்கை வலியும் கூட அனுபவம். இந்த 2 லைன் போதும், நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். இதுவே வாழ்க்கை. உங்களுடைய ஃபேவரட் லிரிசிஸ்ட், நிறைய பாட்டை பத்தி பேசுவீங்க. ஸோ நிறைய அண்டர் கோயிங் வித் லிரிக்ஸ் அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலாசிரியர்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடலாசிரியர் யுகபாரதி. யுகபாரதியை ஏன் பிடிக்கும்? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்ணதாசன் லைஃப் லெசன் சொல்லுவாரு, வாலி சார் ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயம் சொல்லுவாரு, வைரமுத்து சார் தமிழை வச்சு காதலை சொல்லுவாரு, அண்ட் இந்த மாதிரி இப்போ நான் முத்துக்குமார் எளிமையா வாழ்க்கையை சேர்த்து சொல்லுவாரு, மதன் கார்கே அவர்கள் இப்போ இருக்கிற பசங்களுக்கு 2K பசங்க 90s பசங்க எல்லாருடைய வைபை பிடிச்சி எழுதுவாரு, விவேக் அண்ணாவுக்கு ஒரு இலக்கண தமிழ் இருக்கு. அந்த மாதிரி யுகபாரதி அவர்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்? யுகபாரதி கிட்ட எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நான் பார்த்த லிரிசிஸ்ட்லயே ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன்னா அது யுகபாரதியா நான் பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, அவர் கவிதை எழுதுவார், அவர் பாலிடிக்ஸ் பேசுவார். இந்த மாதிரி ஒரு மல்டி ஃபேசட்டடாக ஒரு பர்சன் இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் யுகபாரதி ஒரு முக்கியமான ஒருத்தர். ஒரு மனித நேயத்தை நோக்கி, ஒரு பெரிய விடுதலையை நோக்கி நாம் நகர வேண்டிய ஒரு சூழலுக்குள் நகர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு யுகபாரதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றீங்க. ஸோ நான் ஒரு சில சிச்சுவேஷன் சொல்றேன், அதுக்கேற்ற மாதிரி யுகபாரதியோட வரிகள் வச்சு வர சாங்ஸை நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் மோட்டிவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நான் அப்போ சொன்ன பாயிண்ட்டையும் இந்த மோட்டிவேஷனையும் கலந்து சொல்கிறேன். எப்படி ஒருத்தர் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்காரு, அந்த வார்த்தைகள் கேட்டால் எப்படி நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகும் அப்படின்ற மாதிரி 2 பாட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிற ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னா, சாட்டை படத்தில் இழப்பதற்கு எதுவும் இல்லை ஜட ஜட ஜாட ஜாட ஜா, அந்த பாட்டு. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே. இப்போ நிறைய பேர் ஜென்சிஸ் அண்ட் மில்லினியல்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் நான் படிக்கணுமா, கண்டிப்பாக எனக்கு படிப்பு முக்கியம் தானா, நான் என் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான், இல்லை எங்கள் அம்மா அப்பா படிச்சிருக்காங்க எனக்கு காசு சேர்த்து வச்சுருக்காங்க, எனக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு கேட்குற சூழல்ல இந்த பாட்டை
வந்து எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். அறிவெனும் ஆயுதம் நமதுயிர் காக்குமே போரை ஏற்போமே. அந்த பாட்டை கேளுங்க, எஜுகேஷனோட முக்கியத்துவத்தை அவ்வளோ அழகா சொல்லியிருக்கோம். முறை தேடினாம் தலைமுறை வாழுமே வேர்வை தாயாரே. ரெண்டாவது பாட்டு மாவீரன் கிட்டு படத்துல வந்து இணைவோம் இணைவோம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு எத்தனையோ வாட்டி நான் கேட்டிருக்கேன், ஆனா எனக்கு வந்து புல்லரிக்காம இருந்ததே இல்லை. அப்படி ஒரு பாட்டு எனக்கு. இணைவோம் இணைவோம் இதயம் பூக்க இணைவோம். அந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீ வேற நான் வேற கிடையாது, நீ மேல நான் கீழே கிடையாது, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். மேலே என்ன கீழே என்ன ஏனோ இந்த பாடுகள் அப்படின்னு ஈக்குவாலிட்டி பேசுற ஒரு பாடல் தான் இணைவோம் இணைவோம் பாட்டு. கண்டிப்பா கேட்டு பாருங்க. முடியும் என்றால் உதவிகள் செய்து களைவோம் களைவோம் துயரமே. ஓகே, இந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் இருக்குல்ல, ரொம்ப சூப்பரான ஒரு மேட்டர். அதுக்கு வந்து யுகபாரதி அவர்கள் ஒரு பாட்டுனா, லாங் டிஸ்டன்ஸ் லவ்னா இந்த பாட்டு சொல்லலாம். நீலா நீ வானம் காற்று மழை, நிலா நீ வானம் காற்று மழை. அந்த பாட்டு சொல்லலாம். நம்ம வந்து லவ்வர் எப்படி சொல்லுவோம்? லவர் வந்து கண்ணே மணியே மானே தேனே முத்தே இப்படிதான் சொல்லுவோம். ஆனா யுகபாரதி எப்படி தெரியுமா எழுதுறாரு? என் இலக்கணமே என் தமிழே அப்படிலாம் எழுதுறாரு. புதுசா ஒரு கையாண்ட விதமே. ஆமா, இதில் யாவுமே அதெல்லாம் வேற மாதிரி. இதில் யாவுமே நீதானே நீனும். ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க வந்து ட்ரெயின்ல பஸ்ல கார்ல எங்க போனீங்கனாலும் இந்த பாட்டை கண்டிப்பா கேட்கலாம். யுகபாரதியோடது ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? இந்த பாட்டு இருக்கே, கொக்கர கொக்கரக்கோ கில்லி. கில்லி படத்துல அந்த பாட்டு கேட்கலாம். கொக்கர கொக்கரக்கோ எவ்வடிய கொக்கரக்கோ. எந்துவான ஒரு பாட்டு. வைபே வித்தியாசமா இருக்கும். ஆமா, அது வந்து ஒரு ஹாப்பினஸ்ல கேட்கிற ஒரு பாட்டு. நம்ம பக்கம் காத்து வீசுறத பாட்டு, நம்ம பக்கம் காத்து வீசுறத பாட்டு. சூராங்கனி சூராங்கனிக்கா மாலுக்கண்ணா, அந்த இதுல இருந்து அந்த பாட்டை வந்து அடாப்ட் ஆகி எழுதி அதுக்கப்புறம் வந்து புரியாத வார்த்தைகள் இதெல்லாம் ஏதாவது இருந்ததா கிடைக்குதா அப்படின்னு பார்த்து சரி கொக்கர கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லி எழுதாரு. A love song for your lover or partner. உங்க கணவருக்கு காதலனுக்கு ஒரு பாட்டுனா என்ன பாட்டு யுகபாரதி எழுதுங்க? இந்த பாட்டு. சூட சூட தூரல் சூட சூட தூரல் பொழிவது நீதான். அந்த பாட்டு. அந்த பாட்டுல வந்து எனக்கு பிடிச்ச 2 லைன் இருக்கு. என்னன்னா, நம்ம இப்ப லவ்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்ல லவ்வர் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னோட பாதி அப்படின்னு நம்ம சொல்லி அதை குளோரிஃபை பண்ணி தான் பார்த்திருக்கோம். ஆனா யுகபாரதி என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பாதியாலாம் நினைக்கல, நீ தான் என் முழுக்கவும் நிறைஞ்சிருக்க அப்படின்னு அதை குளோரிஃபை பண்றாரு. அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஸ் டிராவல்ல கண்டிப்பா இந்த யுகபாரதி பாட்டு இருக்கும் அப்படின்னா என்ன பாட்டு? பஸ் பேர்லயே வந்துருச்சு. பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம். பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம். எனக்கு இந்த பாட்டுல ஒரு கதை இருக்கு. ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கிண்டியில அந்த வந்து மவுண்ட் ரோட் போற பஸ். அப்போ வந்து இடம் எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. ஆனா ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாங்க. வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களா. பாட்டு போய்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு அடுத்த பாட்டு வந்து பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம் அப்படின்றப்ப ஜன்னல் ஓரத்துல அந்த பொண்ணு இருந்தாங்களா. கற்பனைக்கு நல்லா இருந்தது, லைஃப்னு வரப்போ கஷ்டமா இருந்தது. அப்படியே ரமேஷ் எந்திரிடா. ரமேஷ் சும்மா அப்பா படிக்கிறேன்ல. டே ரமேஷ் டிஸ்டர்ப் பண்ணாத. சர்ச் ஆஃப் வீட்டுக்காரின்னு அந்த மாதிரி வந்து அந்த பாட்டுலாம் பஸ்ல போனா என் ஃபியூச்சர் வீட்டுக்காரியோட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு பாட்டு. அது பாட்டு பஸ் டிராவல். எனக்கு வந்து ஆல்பமாவே யுகபாரதி இந்த பாட்டு எழுதுனதுல வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஆல்பமே சோ ஸ்பெஷல் அப்படின்னா எந்த ஆல்பம் சொல்வீங்க? ஒரு ஆல்பமா பார்க்கணும் அப்படின்னா எனக்கு பிரிவும் சந்திப்போம் அந்த படத்துல உள்ள எல்லா பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டேன் 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 காதலை. நம்ம காம்போ
காம்போ அப்படின்லாம் நம்ம பேசுவோம், மியூசிக் டைரக்டர் காம்போ அப்படின்லாம் நம்ம பேசுவோம். ஆனா அதை விட எனக்கு ஒரு பாட்டு வந்து சக்சீட் ஆகுறதுக்கு டைரக்டருக்கும் லிரிசிஸ்டுக்குமே ஒரு காம்போ இருக்கணுமோ அப்படி தோணும். அந்த மேஜிக் தான் எனக்கு என்னமோ இந்த பிரிவும் சந்திப்போம் படத்துல வந்து ஒர்க் ஆயிருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய ஸ்டேஜ்ல நிறைய இன்டர்வியூஸ்ல கரு பழனியப்பனுக்கும் யுகபாரதிக்கும் உள்ள காம்போ வந்து நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு ஒரு 2 டிகேடுக்கும் மேல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இந்த பாட்டு சரியில்லை, அவரும் அதர் பாட்டு சரியில்லை, இந்த வார்த்தை பிரமாணமா இருக்குன்னு இவர் சொல்வதும் இருக்குல்ல. அப்படி ஒரு சூழல் வாய்க்க பெற்றேன்னா அப்படி என்னுடைய எல்லா படத்துலையும் யுகபாரதி கண்டிப்பா ஒரு பாட்டு இருக்கார். அது வந்து இந்த பாடல்கள்ல வந்து வெளிப்பட்டிருக்கோ அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பிரிவும் சந்திப்போம் படத்துல உள்ள எல்லா பாடல்களுக்குமே 5 பாடல்களும் 5 அணியை வச்சு எழுதுனதா வந்து யுகபாரதி சொல்லியிருக்காரு. ஆனா அதை தான் தேடிட்டு இருக்கேன். நேர்ல பார்த்தா ஒரு கேள்வியா கேட்கும், என்னென்ன அணி இருக்கு அந்த பாட்டுல. ஆமா. யுகபாரதி எதற்காகவும் போராடவே மாட்டேங்கிறார், சண்டை போட மாட்டேங்கிறார், சட்டையை பிடிக்க மாட்டேங்கிறார். நான் ஆவேண்டா அப்படின்னு இப்போ வந்து ஒரு பையன் வந்து தன்னுடைய லவ்வை வந்து ஒரே லைன்லயே சொல்லணும் ஒரு பாட்டுல அப்படின்னா யுகபாரதி எழுதியிருக்காரா? எழுதியிருக்காரு. நான் வந்து எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் என் கண்ணாலவே காட்டுவேன் அப்படின்னு. அவர் வந்து வார்த்தையாலலாம் நான் சொல்ல மாட்டேன், நான் உன்னை பார்வையாலவே நான் அதை வந்து காட்டிடுவேன் அப்படின்னு ஓ மேல ஒரு கண்ணு அந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. நீதான் என் முறை பொண்ணு. அடுத்து ஒரு யுகபாரதி பாடல். ஆகாசத்தை நான் பாக்குறேன் அந்த பாட்டு. கடல். ஓகே, ஒரு வைபிள தான் இருக்கீங்க. நான் இப்ப என்ன क्वेश्चन கேட்கணும்னு மறந்துட்டு. ஐயோ, அவ்வளவுதான், போதும், நிப்பாட்டுங்க. எண்டு கடை